ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ரேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து குக்கிங்கோ கார்டனிங்கோ எதுவும் பார்க்க போகிறது இல்லை. இது வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மக்கள் டிவியில் என்னோடய ப்ரோக்ராம் வந்ததை பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் என்னோடய வெல்விஷர்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்தையும் விட மெயினாக நம்ம ஜெய்ரேஸ் கிச்சனோட சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது வந்து நடந்திருக்காது கண்டிப்பாக. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது எனக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அதை வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எப்படி இந்த சான்ஸ் கிடச்சிது, அதாவது மக்கள் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு சான்ஸ் எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து எதுவுமே அப்ளை பண்ணல. அது மாதிரியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் அப்ளை பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து எதுவுமே அப்ளை பண்ணலை. என் பொண்ணோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர். அவங்க ஹஸ்பண்ட் வந்து மக்கள் டிவியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மூலமாக தான் எனக்கு வந்து இந்த சான்ஸ் கிடச்சது. அவங்க வந்து கேட்டிருந்தாங்க என்கிட்ட, இது மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மூலமாக தான் எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சது. மற்றபடி நான் அப்ளை பண்ணி செஞ்சுட்டு எதுவும் கிடைக்கல. இன்னொரு கொஸ்டின் வந்துட்டு, நர்வஸாக இருந்தீங்களா? கண்டிப்பாக இருந்தேன். ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி, அதுவும் அவ்வளோ பெரிய கேமரா முன்னாடி நான் முடிஞ்சால் கொஞ்சம் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் சீன்ஸ்லாம் எடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாம் இதில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அவ்வளோ பெரிய கேமரா, ட்ரைபாட்லாம் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கும்போது கண்டிப்பாக நர்வஸ்னஸ் இருந்துச்சு. நம்ம கிச்சனில் சமைக்கிறதுங்கிறது வேறு, நம்மளாம் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவோம். பட் நம்ம பண்ணுறத வந்து ஒருத்தவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதுக்காக நம்ம டெடிக்கேட்டடாக பண்ணணும் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நர்வஸ்னஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் அதுவும் கேட்டிருந்தீங்க, நர்வஸ்னஸ் இருந்துச்சா, ரொம்ப பதட்டமாக இருந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆமாம், இருந்தது, அதுதான் உண்மை. ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்துட்டு உங்கள் வீட்டிலே ரெக்கார்ட் பண்ணதா இது அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. அம்மா வீட்டில் வச்சு பண்ணது தான் எல்லாமே. பால்கனி, என்னோடய பால்கனி மேக்க ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பால்கனியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் உட்காந்து பேசினது செஞ்சது எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் பண்ணது தான். கிச்சன் கூட வந்து வீட்டில் பண்ணது தான். ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே எங்கள் வீட்டு கிச்சனில் பண்ணது தான். அதுவுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமான ஆன்சர் தான் இது. அப்புறம் நிறைய பேர் வந்து இதுக்கு பேமெண்ட் ஏதாவது பண்ணாங்களா அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இல்லை, இதுக்கு பேமெண்ட் எதுவும் இல்லை. என் ஃப்ரெண்டோட அம்மா சொன்னாலே அவங்க வந்து கேட்டிருந்தாங்க என்கிட்ட, இது மாதிரி ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்காக எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு எக்ஸ்போசராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணேன். மற்றபடி இதுக்காக பேமெண்ட்டு அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுவும் ஒரு கொஸ்டின், நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்டிருந்தீங்க. அது போக மெயினாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எதுக்கு வந்து சாரீ வியர் பண்ணல அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து ப்ரோக்ராம் காட்டினது தான் வந்து 30 minutes. பட் வந்து ஷூட்டிங் போனது வந்து ஒரு 3 to 3.5 hours வரைக்குமே போச்சு. நான் வந்து அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. எனக்கு வந்து சாட்டர்டே ஷூட்டிங் வராங்க, தேர்ஸ்டே ஈவினிங் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் ஃப்ரைடே ஃபுல்லும் வந்து என்ன பண்ணணும், அதுக்காக இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது மட்டுமே தான் இதாக இருந்தேன். ஸோ அதுலேயே தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேனே தவிர நம்ம எப்படி அப்பியரன்ஸ் இருக்க போகிறோங்கிறது நான் சுத்தமாக யோசிக்கவே இல்லை. ஸோ அது ஒரு ரீசன். ப்ளஸ் 3 to 4 hours சாரியோட கண்டிப்பாக வந்து கிச்சனில் நிற்க முடியாது. நிறைய ஹோம் மேக்கர்ஸ்க்கு அது தெரிஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் நான் சாரீ பர்சனும் கிடையாது, ரொம்ப ரேர் நான் சாரீ கட்டுறதெல்லாம். ஸோ அதனால வந்து நான் அதை பிளான் பண்ணவே இல்லை. ட்ரெஸ்ஸுமே வந்து அந்த நிமிஷம் டக்குன்னு வந்து சூஸ் பண்ணி போட்டது தான். ஸோ அதுவுமே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, லைட்டிங்க்கு அது ரொம்ப கிளார் அடிக்கிற மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. அதனால தான் இந்த இதெல்லாம். இன்னொரு டைம் நமக்கு இது மாதிரி சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. சப்போஸ் கிடைச்சா
வந்து நம்மளோட அப்பியரன்ஸ்க்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெயின் ரீசன் நான் வந்து ட்ரெஸ்ஸில் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணாததுக்கு. ப்ளஸ் வந்து நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வைக்கணும், நான் எப்படி ப்ரிப்பேர் ஆனேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த லாஸ்ட் மினிட் டென்ஷனில் எனக்கு அது எதுவுமே ஞாபகமே இல்லை. பிஹைண்ட் தி ஸ்க்ரீன்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு நான் குக்கிங் இதெல்லாமே எடுக்க மறந்துட்டேன். கடைசியில் ஒரு ரெசிபி இது பண்ணும்போது மட்டும்தான் என் ஹஸ்பண்ட்டை மொபைல் கொடுத்துட்டு பிஹைண்ட் தி ஸ்க்ரீன்ஸ் மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு அந்த டென்ஷனில் சுத்தமாக எல்லாமே மறந்துருச்சு. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன் நான் எப்படி ட்ரெஸ்அப் பண்ணி கிளம்புறேன் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாமல் போனதுக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்போது இது எல்லாத்தையுமே கரெக்டாக என்னோடய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டு கரெக்டாக பண்ணிடலாம் கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நீங்கள் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்க மக்கள் டிவியோட யூடியூப் சேனலில் வந்துட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக ப்ரோக்ராம் ஃபுல்லாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு வந்து இங்கே போஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு மெயினான கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்ததே மறந்துட்டேன் நான். அது என்னென்னா, இந்த யூடியூப் சேனல் வந்து எப்படி ஆரம்பிச்சிங்க, யூடியூப் சேனலை பற்றி நிறையா வந்துட்டு நீங்கள் ப்ரோக்ராமில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதுவுமே நான் அந்த டென்ஷனில் மறந்துட்டேன் தான். அந்த யூடியூப் சேனல் வந்துட்டு லாக்டவுன் டைமில் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணது தான். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்க மெயின் ரீசன் வந்து என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு தான். நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது எல்லாமே ஃபோட்டோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிப்போம் இல்லையா. அது மாதிரி என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணது தான். இந்த சேனல் ஆரம்பிக்க மெயின் ரீசன் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க தான் வந்து சொன்னாங்க, பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுற, நீ ஏன் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. ஸோ அவங்க கொடுத்த மோட்டிவேஷனில் ஆரம்பித்தது தான் இந்த யூடியூப் சேனல். ஆக்சுவலாக இதையுமே அந்த ப்ரோக்ராமில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் சொன்ன மாதிரி டென்ஷனில் அதுவுமே மறந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் கூட பேசியிருக்க மாட்டேன் நான் என்னோடய இன்ட்ரோ பற்றி. ஸோ இதுதான் மெயினாக நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஸோ இந்த யூடியூப் சேனலோட மெயின் ரீசன் வந்து என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் வந்து சொன்னதேமோ, நீ பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுற நீ எது பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. ஸோ அவங்களுக்குமே இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜெய்ரேஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.